இப்போ இந்த சங்கத்துக்கு வந்திருக்கீங்க, உள்நாட்டு நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் வந்திருக்கீங்க. அத்தனை பேர்த்து சொல்கிறேன், இதே தான் உண்மை. இந்த நாட்டுக்கு இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு நண்பர்கள் தொண்டு செஞ்சுருக்காங்க, உள்நாட்டு நண்பர்கள் தொண்டிருக்காங்க, பொருள் செஞ்சுருக்காங்க. அத்தனை பேருக்கு ஞான வாழ்வு எல்லாம் இங்கேருந்து போனால் அங்கேருந்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு பிறந்தவங்க தான் வெளியேற்றம் இருந்திருக்காங்க. ஆக தமிழுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவன் தான் ஞான வாழ்க்கை விடும். அந்த வாய்ப்பு மலேசிய என்பதற்கு எங்கெல்லாம் தமிழ் இருக்கானோ அங்கெல்லாம் முருகன் இருக்கான். ஏன்னா குவியத்தில் இருக்கான். என்ன குவியத்தில் முருகன் இருக்கான். ஆமாண்ணா, என்ன குவியத்தை எங்கே போனேன்? நம்ம தமிழ்நாடு இருக்கான். இங்கே தமிழ் இருந்தால் முருகன் இருக்கான். மலேசியா இருக்கிறான். ஏன்னா முருகன் மலேசியா இருக்கிறான். ஆமாம், முருகன் மலேசியாவில் இருக்கிறான். அப்போ உலகத்தில் சிங்கப்பூர் இருக்கான்ல, மலேசியா சிங்கப்பூர் தமிழ் இருந்தால் அங்கே கடவுள் இருக்கான்னு அர்த்தம். தமிழ் இருந்தால் அங்கே கடவுள் இருக்கிறான். தமிழன் தான் கடவுள். தமிழ் பேச வேண்டும், தமிழ் கற்க வேண்டும். அந்த வாய்ப்பு வரதான் போகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகமே சொல்கிறதா? இப்போ கேட்டுக்க, இப்போ பேசுகிற இன்னைக்கு உலகத்தில் தமிழ் படிக்க போகிறார்கள். ஐரோப்பாவில் படிக்கிறான். பேசி வேறு வழி இல்லையே. ஐரோப்பா மக்கள் தமிழ் படிப்பார்கள். தாய்மொழி இருக்கட்டும், அப்புறம் தமிழ் துணை மொழியாக இருக்கும். ஒரு 1000 வருஷம் ஆச்சுன்னா தமிழ் எல்லா மொழி ஆகிடும். தமிழ் தான் உலக மக்களுக்கு காப்பாற்றும். உலகமே தமிழ் தான் ஆளப்போகிறது. தமிழ் தான் ஆளப்போகிறான் என்று சொல்கிறேன்.